கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் பாஸ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். அப்போவே உன்னை பிடிச்சிட்டு பேசலான்னு நினச்சேன், பட் நீ பேசவே இல்லை. நெக்ஸ்ட் டே அன்எக்ஸ்பெக்டடாக அகைன் உன்னை பஸ்ஸில் பார்த்தேன். இன்றைக்கும் சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு லாஸ்ட்டு சீட்லேருந்து உன் பக்கத்து சீட்டில் உட்காந்தேன். அப்போ பேசி உன் FB ஐடியும் வாங்கினேன். அன்றைக்கி ஈவினிங்கே உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீயும் அக்செப்ட் பண்ணப்போ நமக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. FBலேருந்து ஜாப் இன்டர்வியூ ஹெல்ப்னு பேசி உன் மொபைல் நம்பரையும் வாங்கினேன். அப்படியே சொல்லிக்காமலேயே நமக்குள்ள ஃபீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. நீ தான் ஃபஸ்ட்டு உன் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண. பட் உன்கிட்ட உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக என் குலதெய்வம் கோயிலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போய் எல்லாமே ஷேர் பண்ணேன். அப்போவும் நீ ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணேன். 2 பேர் வீட்லேயும் நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்து 3 months என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சு. இன்ன வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது நம்ம பஸ்ஸில் தான் மீட் பண்ணோன்னு, சேம் ஆஃபீஸ்னு நினச்சிட்ருக்காங்க. ஃபைனலி நம்ம ஈகராக வெயிட் பண்ண நம்ம மேரேஜ், எல்லாரோட ஆசீர்வாதத்தோட மேரேஜ் முடிஞ்சுது. தென் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னப்போ ஆல்ரெடி நான் லோ சேலரி, அதெல்லாம் வேண்டான்னு 2 ஃபேமிலியும் சொன்னாங்க. நீ கொடுத்த நம்பிக்கையில் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சேன். 2022 நமக்கு அழகான ஒரு ஏஞ்சல் மகளாக பிறந்தா. பிஸ்னஸ்க்காக உன்னோட 10 சவரன் நகை, ஈவன் தாலி சரட்டு கொண்டு அடகு வச்சோம். எல்லாரும் உன்னை திட்டினாங்க, பட் நீ என்ன நம்பின. தென் பிஸ்னஸில் முன்னேற்றம், அடுத்தடுத்து பிஸ்னஸ் அவார்ட்ஸ்னு அச்சீவ்மெண்ட்னு பிஸ்னஸ் க்ரோ ஆச்சு. 10 சவரனை என்னை நம்பி கொடுத்த என் தங்கத்துக்கு தங்கமாக வாங்கி அழகு பார்க்க ஆரம்பித்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பான்னு. ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த பெண் நீதான். என்னோட எல்லா சக்ஸஸ்க்கும் காரணமும் நீதான். எத்தனையோ கஷ்டம், ப்ராப்ளம், சண்டை, எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு கொடுத்ததில்லை. தேங்க்யூ அண்ட் லவ் யூ மை லவ். இப்போ ஒரு குட் நியூஸ். ஜஸ்ட் 1 yearல நம்ம ட்ரீம் ஹவுஸ் வாங்க போகிறோம். அதுவும் உன்னோட நேமில். 10th year ஆனிவர்சரியை அங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ்.